இருக்க? நீ இப்படி இருக்கிறதால இப்ப நடந்தது எதுவும் மாறப்போதா என்ன? இப்போ என்னடி பண்ண சொல்ற என்ன? சும்மா ஏன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம ஆளுக்கால இப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்துறீங்க. ஏங்கா, மாமாவை உனக்கு பிடிக்கலையா? அதனாலதான் இப்படி இருக்கியா? ஏண்டி நீ வேற? மாமா என் கழுத்துல தாலி கட்டினதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க எல்லாருக்குமே இது எந்த விதத்துல சரின்னு படுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே இது இன்னும் சரியா படல. ஏற்கனவே நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னாலதான் மாமாக்கு கல்யாணம் நின்று போச்சு. என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்திருந்தாலும் எல்லாரும் சொன்ன மாதிரி தானே ரெனு நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சொல்லு? இல்ல, எனக்கு புரியல. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னா உனக்கு என்ன? இது வரைக்குமே உன்னையும் மாமாவையும் எல்லாரும் சேர்த்து வச்சு பேசினதையே நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல நீ இருந்துகிட்டு இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பேசுவாங்களோன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேன்ற. இது வரைக்கும் எல்லாரும் பேசினதை கூட விட்டுலாம். ஆனா இதுக்கப்புறம் உன்னையும் மாமாவையும் சேர்த்து வச்சு யாராவது தப்பா தான் பேச முடியுமா? இங்க பாருக்கா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் உன்னை விட வயசுல சின்னவதான். ஆனா எனக்கு சரின்னு தோன்றத நான் சொல்றேன். இந்த ஜென்மத்துல நீ இல்லைன்னா மாமாவும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. ஒருவேளை இப்ப இந்த கல்யாணம் நடக்கலன்னா நீயும் கடைசி வரைக்குமே ஐயோ நம்மளாலதான் மாமாக்கு கல்யாணம் நடக்கலன்னு குற்ற உணர்ச்சியோட தான் இருந்திருப்ப. அதனால நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோக்கா. ரேணு. மாமா. என்னம்மா நேரமாச்சு, இன்னுமா தூங்கல? இல்ல மாமா, தூங்கணும். கொஞ்ச நேரம் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தனா அதான். ஆமா, பாப்பா எங்க? கீர்த்தியா மாமா? கீர்த்தி அம்மா கூட இருக்கா. அங்க இருக்காளா? சரி, மாமா கிளம்பிட்டாரே எப்படி? இல்ல மாமா, அப்பாவும் இங்கதான் இருக்காரு. காலையில தான் கிளம்புறதா இருக்கும். பரவாயில்லையே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷன் இங்க வந்து தங்குற அளவுக்கு இருக்காரு. ஆமா மாமா, அதுக்கே அவரு கிளம்புறன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வற்புறுத்தினால இங்க இருந்துட்டாரு. சரி மாமா, டைம் ஆகிடுச்சு, தூக்கம் வருது. நீங்க தூங்குங்க, நானும் கிளம்புறேன். ரேணு. என்னக்கா? ஏன் ரேணு, நீ எங்க கிளம்பிட்ட? இங்கே தூங்கு. மேல எந்த ரூமும் சுத்தம் பண்ணாம இருக்கு, கீழே இருக்கு எல்லா ரூம்லயும் ஆள் இருக்கு. பேசாம நீ உங்க அக்காவுக்கு துணையா இங்கே தூங்கு. இல்ல மாமா, அம்மா ரூம்ல அம்மாவும் கீர்த்தி மட்டும்தான் இருக்காங்க. நான் அங்க போய்க்கிறேன், நீங்க இருங்க. ரேணு, அறிவு இருக்கா என்ன உனக்கு? ஏங்கா? வெண்பா, நீ ஏன் இப்ப அவகிட்ட கோவப்படுற? பரவாயில்ல ரேணு, அக்கா ரூம் அவ்வளவு தாராளமாலாம் இருக்காது. நீ இங்கே தூங்கு, நான் வெளியே கட்டில படுத்துக்கிறேன். ஆனா மாமா, வெளியே அவ்வளோ குளிரா இருக்கே, அதுக்கு ஏன் மாமா வெளியே போகணும்? அப்படி இருந்தா நீங்க உள்ள ஹால்லே கூட தூங்கலாமே. இல்ல ரேணு, எனக்கு என்னவோ தூக்கம் வரல, தூங்க போறது இல்ல, அதனால வெளியே இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த குளிரெல்லாம் எனக்கு பழகிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வெண்பாவும் இங்கே தூங்குங்க. அக்கா, உன்னாலதான் அவர் வெளியே போய் தூங்குறேன்றாரு. நீயாவது ஒரு வார்த்தை சொல்லேங்கா. மண்டே காலேஜ்க்கு வந்துருவல்ல? என்ன கால் வெயிட்டிங்ல போகுது? இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இவ? ஐயோ நிலா, ஒரு நிமிஷம் கட் பண்ண, கால் வருது, பேசிட்டு வரேன். ச்சே, சரியான இம்ச. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. எதுக்கு இவ்ளோ டைம் கால் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு டைம் கட் பண்ணா பிஸியா இருக்காங்கன்னு தெரியாதா? அவ்வளோ பிஸியா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நான் யார்கிட்ட வேணா பேசுவேன், உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சமாவது இறங்கி வரல பாரு. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா எப்படி? நான் ரொம்ப நாளா லைன்ல தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாய்தான். சரி சொல்லுங்க, எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கீங்க? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, அது எதுக்கு உங்களுக்கு? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நான் யார்கிட்ட வேணா பேசுவேன். நீங்க எதுக்கு சும்மா யார்கிட்ட பேசுன்னு அதே கேக்குறீங்க? கத்தாத, இப்படி கத்தி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நானா இப்படிதான் பேசுவேன். நேர்ல இருக்கணும். இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? இப்போ எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா நான் பேசுவேன், இல்லைன்னா கட் பண்ணிடுவேன். மண்டே உனக்கு காலேஜ் தானே, காலேஜ் போறியான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஆமா, காலேஜ் தான், நான் காலேஜ் போறேன் தான். ஆனா அது எதுக்கு உங்களுக்கு? ஓ, போறியா? இதை கேட்க தான் கால் பண்ணேன். வைக்கிறேன், பை. என்னது? எதுக்காக இப்ப இது கால் பண்ணுச்சு, எதுக்கு கட் பண்ணுச்சுன்னே தெரியல.
ஐயோ மண்டே காலேஜ் போறியான்னு வேற கேட்டுச்சு. போச்சு, காலேஜ்க்கு வந்து ஏதோ 7:30 எடுத்து வைக்க போதோ. ச்சே, சரியான இம்சை. மாமா, என்ன ரேணு இதெல்லாம்? பெட்ஷீட் கொண்டு வந்திருக்கேன் மாமா. நீங்க பாட்டுக்கு வெளியே தூங்குறேன்னு வந்துட்டீங்க. ஆனா வெளியே அவ்வளவும் குளிர் காத்தா இருக்கு, அதான் இதை கொண்டு வந்தேன். ஆமா ரேணு, நான் கூட எடுக்க மறந்துட்டேனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி தூங்கிருப்பீங்க, இதுக்கு மேல எதுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டுன்னு தான் நான் கதவு கூட தட்டல. தெரியும் மாமா, இதுக்கு நீங்க உள்ளேயே தூங்கிருக்கலாம்ல. நான் தான் சொன்னனே ரேணு, தூக்கம் வரலன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீ இதை இங்க வச்சுட்டு போ. சரி மாமா. சரி மாமா, வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க. எங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கும் இருந்துடாதீங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் தேவைப்படாது ரேணு, நீ போய் தூங்கு போ. சரி மாமா. ரேணு. மாமா. வெண்பா தூங்கிட்டாளா ரேணு? என் மேல எதுவும் ரொம்ப வருத்தப்படுறாளோ? ஆமா மாமா, இப்ப வரைக்குமே இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிதான் மாமா புலம்பிட்டு இருக்கா. ஆனா என்னதான் இவ்ளோ பேசி புலம்புனாலும் உங்க மேல பாசம் இருந்து உங்களை விட்டு கொடுக்க முடியாம தான் இருக்கா. புரியல ரேணு. உண்மையதான் மாமா சொல்றேன். ஏன்னா எனக்கு கூட இப்ப இந்த ஞாபகம் வரல. இப்ப கூட அக்கா தான் வெளியே நீங்க குளிர்ல இருப்பீங்கன்னு இதெல்லாம் கொடுத்து விட்டா. என்ன சொல்ற? வெண்பாவா கொடுத்து விட்டா? ஆமா மாமா, நான் கூட மறந்துட்டேன். அக்கா தான் கொடுத்து விட்டா. சரி மாமா, நான் போறேன், நீங்க தூங்குங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரேணு, நீ போய் தூங்கு போ. சரி மாமா. உன் கோவம் என்னவோ நியாயமானதுதான் வெண்பா. ஆனா சீக்கிரமே நான் பண்ணது சரிதானே நீ புரிஞ்சுப்ப. இவ்ளோ நடந்துமே உன்னால என்ன வெறுக்க முடியல பாரு. குழந்தை மனசு வெண்பா உனக்கு. சீக்கிரமே உன் மனசு மாறணும் வெண்பா. அந்த நாளுதான் நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் வெண்பா. இனிமேலாவது உன் வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். கண்டிப்பா இருப்ப. இருந்தாலும் உன் மருமக எவ்வளவு லட்சணமா இருந்தா தெரியுமா? எங்க வேண்டாம், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல எனக்கு பிடிக்காத விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. அப்பா விடுங்களேன்பா, அவங்க தான் இத பத்தி பேச விருப்பம் இல்லைன்றாங்கல்ல. நீங்க ஏன் இப்ப ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா நீ உங்க அம்மாக்கு சப்போர்ட்டா? அப்படிலாம் இல்லப்பா, ஆனா அவங்க தான் விருப்பம் இல்லைன்றாங்கல்ல. அந்த விருப்பம் தான் ஏன் இல்லைன்னு நானும் கேக்குறேன். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? பார்க்க அவ்வளவு லட்சணமா உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கா. இந்த பொண்ணை ஏன் உன் அம்மா பிடிக்கலன்னு இவ்வளவு வீம்புக்கு நிக்கிறான்னு எனக்கு ஒன்னும் புரியல. பிடிக்கலதாங்க, இப்பவும் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் கூட அவளை பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அப்படி என்ன அவ உங்க கண்ணுக்கு மகாராணி மாதிரி தெரியறான்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவ எனக்கு மகாராணி தான். மண்ணாங்கட்டி மகாராணியா? ஆனா அவனுக்கு சுத்தமா செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்க தாங்க. ஆரம்பிச்சுட்டியே நீ? ஆமா, நான் தான் ஆரம்பிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அகிலா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீ எங்க தேடினாலும் உன் பையனுக்கு கிடைக்காது. ஆமா ஆமா, ரொம்பதான். இதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளவு கடுப்பா வருது. பெரிய ஊர்ல இல்லாத உலக பேரழகி பாரு. ஏய் என்னாச்சுமா? இல்ல சார், தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. என்ன நீ பார்த்து கொண்டு வர வேண்டாமா? பார்த்து தான் கொண்டு வந்தேன், தெரியாம விழுந்துருச்சு. சரி சரி விடு, கை தவறி விழுந்ததுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன இஷ்யூ? கிஃப்ட ஓபன் பண்ணி பாத்தீங்களா? கிஃப்டா? என்ன கிஃப்ட்? இது என்ன கிஃப்டாவா? அட என்ன இஷ்யூ இப்படி கேட்டுட்டீங்க? அப்போ கிஃப்ட் எதுவும் நீங்க வாங்கலையா? இல்லையே, நான் யாருக்காக கிஃப்ட் வாங்க போறேன்? ஐயோ, இந்த பாவி பைய பயத்துல எங்கேயும் கிஃப்ட கொடுக்காம தூக்கி எதுவும் போட்டுட்டானா? ஐஷு, நான் மதன் கிட்ட சொல்லி உங்ககிட்ட ஒரு கிஃப்ட கொடுக்க சொன்னனே, அப்ப அவன் கொடுக்கலையா? ஆமா ஆமா கொடுத்தாரு, மறந்துட்டேன். ஷபா, சரியா போச்சு போங்க. நான் கூட எங்க அவன் கிஃப்ட கொடுக்கவே இல்லையோன்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல கொடுத்தாங்க, நான் தான் மறந்துட்டேன். சரி, கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. அது நான் தான் இன்னும் அதை ஓபன் பண்ணியே பார்க்கலையே. அட, இன்னுமா ஓபன் பண்ணல? ஏன்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ரீசனா? என்ன ரீசன்? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க.
அத உடனே இப்படி பிரிச்சு பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. இல்ல புரியல. அது ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்ட் பண்ணது. ஆமா. சோ எனக்கு என்னவோ அத உடனே பிரிச்சு பார்க்கறதுல ஒரு கிக் இருக்க மாதிரியே தெரியல. அதனால நான் அதை இப்ப ஓபன் பண்ண போறது கிடையாது. அத பத்திரமா பொத்தி பொத்தி வச்சு நம்மளோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு தான் ஓபன் பண்ண போறேன். அதாவது நம்மளோட வெட்டிங் ரிசப்ஷன் நைட்டு. ஏய் ஐஷு, இந்த கிஃப்ட பிரிச்சு பார்க்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஆமா, எனக்கு இந்த gift ரொம்பவே ஸ்பெஷல்ல. சோ அத நீங்க கொடுத்ததாவே இருந்தாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஓபன் பண்ண போறோம். ஹே ஐஷு, இதுக்காக அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன? அதுவும் இல்லாம அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இருக்காது. இருந்துட்டு போட்டுமே. ஆனா நீங்க எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்ட் பண்றது ஸ்பெஷல் தானே, அதனால நான் அதை இப்போ ஓபன் பண்ண போறதே கிடையாது. ஐஷு, சின்ன குழந்தை போல பண்றீங்க. ஆனாலும் இதெல்லாமே ஒரு ஸ்பெஷல் மெமரிஸ் தானே குட்டி. ஆமா ஆமா. ஆனாலுமே அதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்க ஆர்வமா தான் இருக்கு. பட் பிரிக்கவே மாட்டேனே. ஏண்டி, ஏதாவது ஒரு முடிவுக்கு தான் வாயேன். எதுலையுமே நிறைய இல்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அண்ணி இருங்க நீ, நீங்க அவளை அவசரப்படுத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் அவ பொறுமையா யோசிச்சே முடிவு பண்ணட்டும். அதுக்கு இல்ல குட்டி, இவ கூட படிச்ச புள்ளையோ எல்லாமே காலேஜ பார்த்தமா போய் சேர்ந்தமா படிச்சமான்னு இந்நேரம் காலேஜ் போய்கிட்டு இருக்குது. இவ என்னன்னா இன்னுமே இதை படிக்கவா அதை படிக்கவான்னு வீட்டுல இருக்க அவ்வளவு பேரையும் போட்டு குழப்பிட்டு இருக்கா. ஏண்டி இப்ப என்னதான் முடிவுல இருக்க நீ? உங்க தாத்தா வேற இருந்துகிட்டு இன்னும் அந்த பிள்ளை ஏன் படிக்க அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னு வேற கேள்வி கேட்கிறாரு. என்னடி, படிக்கிற முடிவுல எதுவும் இருக்கியா இல்ல வீட்டோட குத்த வைக்கிற மாதிரி இருக்கியா? அண்ணி கொஞ்சம் இருங்க நீ. கேள்வி கேட்டுட்டு அவளை பேச விட்டாதானே அவ எதுவும் பதில் சொல்லுவா. சத்யா, இப்ப நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? சித்தப்பா, நான் இன்ஜினியரிங்கே எடுத்து படிக்கலான்னு இருக்கேன். ஏண்டி, இதை படிக்கணும்னா முன்னாடி ஏதோ ஒரு காலேஜ் பார்த்து சேர்த்து விட்டுருப்போம்ல. நான் போனா ஊசி குத்துற வேலைக்கு தான் போவேன், அதுக்கு தான் படிக்க போறேன்னா இப்ப என்னன்னா இன்ஜினியரிங் படிக்க போறேங்கிற. என்னாச்சு சத்யா? நீயே இவ்வளவு நாளா போனா மெடிக்கல் லைன்ல தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்னன்னா இப்படி சொல்ற? எதனால இந்த மாற்றம்? இல்ல சித்தப்பா, இப்ப மெடிக்கல் லைன்லாம் போகணும்னா எப்படியும் 1 இயர் உட்காந்து படிக்கணும். அந்த 1 இயர்க்கு அப்புறமும் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணாதான் படிக்கவே போக முடியும். அதான் எதுக்கு 1 இயர் வேஸ்டா போகணுமேனு. நீயே ஏன் அப்படி சொல்ற? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? அப்படிலாம் இல்ல சித்தப்பா, எனக்கு என்னவோ இப்ப நான் சூஸ் பண்றதுதான் பெட்டர் வேணு தோணுது. இத முன்னாடியே சொல்லியிருந்தா கூட இந்நேரம் ஏதோ ஒரு காலேஜ பார்த்து சேர்ந்திருக்கலாம். இப்ப மட்டும் என்னமா, காயத்ரியே இப்பதான் அட்மிஷன் போட்டிருக்கா. ஜாயின் பண்ணிட்டாளா? நீ ஏதோ அந்த பொண்ணு கவுன்சிலிங் போட்டிருக்கான்ல சொன்ன. ஆமா சித்தப்பா, அதுக்குன்னு அது வரைக்கும் சும்மா வீட்ல இருக்க முடியாதுல்ல. அதான் அவ இப்பவே அட்மிஷன் போட்டுட்டா. ஒருவேளை கவுன்சிலிங்ல நல்ல காலேஜா கிடைச்சா அங்க போயிருவா. அவ புள்ள வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு படிக்கலான்னு போய் காலேஜ் சேர்ந்திருக்கா. நீயும் தான் இருக்கியே. என்ன திட்டலன்னா உனக்கு தூக்கமே வராதாமா? ஆமா, வேற திட்டாம போமா அங்கிட்டு. சரி, இப்ப நீ என்னதான் முடிவுல இருக்க? சித்தப்பா, நானும் காயத்ரி கூடயே போயிட்டு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அவ எந்த காலேஜ்லடி சேர்ந்திருக்கா? அவளும் சித்தப்பா படிச்ச காலேஜ்ல தாமா சேர்ந்திருக்கா, கேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். நானும் அங்கவே போய் ஜாயின் பண்ணிக்கிறேமா. ஏதோ ஒரு வழியா படிக்க போன சரிதான். சத்யா, நீ தெளிவான முடிவுல தானே இருக்க? ஆமா சித்தப்பா. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். நாம இன்னைக்கு கூட போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஓகே தான் சித்தப்பா, போலாம். என்ன ராணி, இது புது பழக்கமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. இருந்தாலும் எல்லாம் திடுதிப்புன்னு முடிஞ்சதும் அவளுக்கு என்னவோ தயக்கமா இருக்கு போல இருக்கு. இங்க பாரு, நானே வீம்புக்கு நிக்கிறவ. நானே ஆனது என்னவோ ஆகி போச்சு. வேற என்ன வெளியாளா? நம்ம பேத்தி தானே நாங்களும் இருக்கோம். 10 பேத்துக்கு தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ ஆக மொத்தம் தாலியை கட்டிட்டான். நேத்து கல்யாணம் முடிஞ்ச கையோட இன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு நின்னா இதை நான் எங்க போய் சொல்லன்னு ஒன்னும் தெரியல. இல்ல, அது எனக்கு எதுவும் தெரியாது தாயே. எதுவா இருந்தாலும் உன் மாமங்கார வருவான், அவன்கிட்ட பேசிக்க. அவன் தானே இவ்வளவு முடிவையும் எடுத்திருக்கான். என்னாச்சு? என்ன இங்க பஞ்சாயத்து?
வாடா, உன் அக்கா ஊருக்கு கிளம்பிட்டா. அதுக்கு ஆ, உன் அக்காவோட சேர்ந்து உன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு கிளம்புறாளாம். என்னது? என்ன வீட்டுக்கு? புரியலையே. ராஜா, அது ஒன்றும் இல்ல. அது வெண்பா. ஏன் வெண்பாக்கு என்ன? ஒன்றும் இல்லை மாமா, எல்லாம் இப்படி திடீர்னு நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அதான் அக்கா இன்னுமே அதுல இருந்து வெளியே வரல. அதனால அங்க 2 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்றா. அங்க வந்து தங்க போறாளா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு இல்லடா. ஏங்கா, இங்க இருக்க நாங்களாம் ஆள் இல்லையே என்ன? உன் பொண்ணை பாத்துக்க மாட்டோமா? ராஜா, அப்படிலாம் இல்லடா. வேற என்ன? அதெல்லாம் என் பொண்டாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் போறேன். எங்க போகணும் இப்ப நீ? இந்த பஞ்சாயத்து தான் இவ்வளவு நேரமும் நான் போறேன்னு இதே பேச்சு. அதுக்கு இல்ல ராஜா. இங்க பாருக்கா, நீங்க இப்ப கிளம்புறதுன்னா கிளம்புங்க. ஆனா வெண்பா இங்கே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு. வேணும்னா நானும் வெண்பாவும் நாளைக்கு வந்துட்டு வரோம். சரிடா, நீ இவ்ளோ சொல்ற, இதுக்கு மேல நான் இருந்து என்னத்த சொல்றது? நீ பொறுமையா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டே வா. அப்புறம் அங்க வந்தா 2-3 நாள் தங்குற மாதிரி இருக்கும். நீ வேலை இருக்குன்னு காலைல சுடு தண்ணி ஊத்திக்கிட்ட மாதிரி ஓடுவ. அக்கா, எதுக்கு நீ இவ்ளோ தயங்குறன்னு எனக்கு தெரியல. நீயும் வெண்பாவும் கூட நாளைக்கு வாங்க. நான் கீர்த்தியை மட்டும் இன்னைக்கு தூக்கிட்டு போறேன். எதுக்கு? அவ அங்க வந்தாலும் திரும்ப வெண்பாவை காணும்னு அழதா செய்வா. அதனால நீங்க போங்க. நாளைக்கு நான் 2 பேத்தையும் கூட்டிட்டு வரேன். அதுக்கு இல்லடா. அக்கா, எனக்கு தெரியுது நீ எதுக்கு தயங்குறன்னு. நான் நேத்தே கோவில்ல வச்சு அவ்வளவு பேர் முன்னாடியும் சொன்னேன். குழந்தைய பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இனி அவ என்னோட குழந்தை. அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும். அதனால நீ கிளம்பு. நாளைக்கு 2 பேத்தையும் நான் கூட்டிட்டு வரேன். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு நிக்கிறா? வெண்பா, அதான் ராஜா சொல்றான்ல, அதான் ஏதோ வேலை இருக்கான், நாளைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றான்ல. முறை 2 பேரும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் இல்லாம ஒரு ஆள் வந்தா நல்லாவா இருக்கும்? மா, என்ன வெண்பா, நம்ம பாட்டி வீடு தானே. நீ என்ன சின்ன பிள்ளையில இருந்து இங்க வராம போகாமையா இருந்த? ஒன்னும் இல்ல, 2-3 நாள் அப்படிதான் இருக்கும், அப்புறம் பழகிறோம். நாளைக்கு ராஜா கூடவே நீயும் குழந்தையும் வாங்க வெண்பா. அதுதான் முறையா எனக்கும் தோணுது. நீ என்னக்கா இவ்ளோ ஃபீல் பண்ற? எனக்கு வேற 2 நாள்ல காலேஜ் ஓபன். இல்லனா கூட நான் இங்கேயும் உன் கூட தங்கிடுவேன். பரவாயில்ல, எல்லாரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா, கிளம்புடி. இல்ல இல்ல, இன்னும் 2 நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன். இப்ப ஏதோ லோடெல்லாம் ஒன்னும் இறக்க வேண்டாம். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேனே. சரி, அப்ப நான் வச்சிடுறேன். மாமா, என்னம்மா? கொஞ்சம் பேசணும். சொல்லுவேன்பா. என்ன பேசணும்? வந்து உட்காரு வா. இல்ல, பரவாயில்ல. சரி, என்னன்னு சொல்லு. அது என்னன்னா, நேத்து நீங்க எவ்வளவோ பேசுனீங்க தான். இருந்தாலும் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. நான் அம்மா வீட்ல போய் கொஞ்ச நாள் இருக்கனே. இல்லம்மா, அதெல்லாம் நல்லா இருக்காது. அதான் உனக்கு அங்க போகணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு நாம போலான்னு சொன்னல. அப்புறம் என்ன வெண்பா? இல்ல, நான் அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கனே. அதாம்மா, நாளைக்கு நாம போலாம். போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வரலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல மாமா. இங்கே பாரு வெண்பா, நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்படி உன்னை என்னால அங்க தனியெல்லாம் அனுப்ப முடியாது. வேற எதுவும் சொல்லணுமா எப்படி? இதுக்கு மேல சொன்னா மட்டும் என்ன புரிய போகுது உங்களுக்கு? என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு யாருமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்கல்ல. என்னோட விருப்பத்தை தாண்டி மத்தபடி உங்க எல்லாரோட விருப்பத்துக்கு தானே நான் நடக்கிறேன். என்ன வெண்பா, புரிஞ்சுக்காம பேசுற? வேணாம் மாமா, எனக்கு நல்லா புரியுது. இப்ப என்ன, நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணும், நான் எங்கேயும் போக கூடாது, அதானே? வெண்பா, வேண்டாம் மாமா, விடுங்க. ஏய் வெண்பா, என்ன மன்னிச்சிரு வெண்பா. உன் மனசெல்லாம் எனக்கு ஒன்னும் புரியாம கிடையாது. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு என்னால உன்னை எங்கேயும் வெளியே தனியா அனுப்ப முடியாது. அது சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்ற. ஏன்னா பழி வாங்குறதுக்குன்னே கழுகு மாதிரி ஒருத்தன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். பத்தாததுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து இன்னும் கிறுக்கனா மாறி இருப்பான். இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் வெண்பா, உன் மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சுமே நான் இப்படி பேசிட்டேன். வெண்பா, என்ன வெண்பா, இன்னும் என் மேல கோவம் தீரலையா?
யார் மேலவும் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. அந்த பக்கமா முகத்தை திருப்பிக்கிட்டு பதில் சொல்லும் போதே தெரியுது. ஆமா, இது மட்டும் தெரிஞ்சு இப்ப என்ன பிரயோஜனம்? என்ன வெண்பா நீ இப்ப எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க நீ? எனக்கு ஏதோ கஷ்டம், நான் எங்கேயும் உட்காந்து எப்படியோ அழுதுட்டு போறேன். ஏன் அழக்கூட கூடாது, அதுக்கு கூட உரிமை இல்லைன்னா சொல்லிடுங்க. அதையும் இனி பண்ணல. வெண்பா என்ன ஒரு நிமிஷம் பாரேன். வேண்டாம். உன்னைய திரும்புன்ன. எதுக்காக வெண்பா இப்படி உட்கார்ந்து இப்ப நீ அழுதுட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, எனக்கு ஏதோ கஷ்டம், நான் அழுதுட்டு போறேன். இனி அதை கூட பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க. பண்ணல. தயவு செய்து அழுறத நிறுத்த வெண்பா. குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கா, கத்த வைக்காத வெண்பா. இப்ப நிறுத்த போறியே எப்படி? என்ன இப்ப உங்களுக்கு போதுமா? ஏன் வெண்பா சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்ற? இப்ப என்ன உன்னால இங்க இருக்க முடியல, கொஞ்ச நாள் நீ அம்மா வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, நாளைக்கு நானே கூட்டிட்டு போய் விடுறேன். உனக்கு எவ்வளவு நாள் அங்க இருக்கணுமோ இருந்துட்டு உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணுதோ அப்பவா. மாமா, அதான் சொல்றேன்ல, நாளைக்கு நானே கூட்டிட்டு போய் விடுறேன். இப்படி இருந்து தயவு செய்து அழாத வெண்பா. போயிட்டு தூங்கு போ. இல்ல. என்ன இருக்கு இல்லன்னு, போய் தூங்கு போ. என் மேல கோவமா சொல்றீங்களா? ஆமா, இப்ப கோபப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி இங்க இருந்து நீ அழுதுட்டு இருக்கிறதுக்கு உன் மனசு மாதிரி எப்ப உனக்கு இங்க வரணும்னு தோணுதோ அப்ப வந்தா போதும். சரி, நான் வெளியே தூங்குறேன், நீ கதவை தாள் போட்டுக்கோ. உன்னை விட குழந்தையே எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. எவ்வளவு சமத்து பொண்ணா தூங்குறா பாரு. நீயும் தான் இருக்கியே. இவையே ஏதோ பேய பார்த்து அரண்டு போன மாதிரி உட்கார்ந்துருக்கா. வெண்பா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நான் தூங்க போறேன், நீங்க போங்க. ஏன் பொண்ணுக்கு நான் கொடுக்கறேன், நீ ஏதோ அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா கோச்சுக்கிட்ட போல இருக்கு. நான் ஏன் கோச்சுக்க போறேன்? நீங்களாச்சும் அவளாச்சும் இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியா? ஆமா, நீங்க இங்க இருந்து போங்க. பயப்படாத, போறேன் போறேன். சுகம் என்பது தொலைவானது, உன்னை கண்ட பின்னே என்னை சேர்ந்தது, வாழ்வதற்கு வசப்பட்டது, வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது, அலை பாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாய், நான் தேடிச் சென்ற திரவியமே என் உனக்காய் வார்த்தேனே, என் ஜீவன் முழுதும் மாறி தந்து உன் உயிரை காப்பேனே.